1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்து தன்னை வெளிப்படுத்தினார், தரிசனமானார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அநேகருக்கு தரிசனமானார். அவருடைய சீஷர்கள் அவரை தரிசித்தார்கள், 500க்கு மேற்பட்டவர்கள் அவரை தரிசித்தார்கள். இயேசுக்கு விரோதமாய் எழும்பின சவுல் என்கிற வாலிபனுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி தரிசனமானார். அவரை பலர் தரிசித்தார்கள். அவர் வெளிப்படுத்துவதினால், அவர் தரிசனமாவதினால் என்ன பிரயோஜனம்? ஏதோ தெய்வம் தன்னை வெளிப்படுத்தி விட்டார் என்பதினால் என்ன ஆசீர்வாதம்? யோவான் 20ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாக மகதலேனா மரியாள் என்ற பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதாக மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அவள் அழுது கொண்டு நின்றாள். காரணம், இயேசுடைய சரீரத்தை காண முடியவில்லை. அவருடைய யூதருடைய வழக்கத்தின்படி மரித்தவனுடைய சரீரத்திற்கு வாசன திரவியங்களை வைத்து கனப்படுத்துவதற்காக அவள் வருவது வழக்கம். அதன்படி வந்து பார்த்த பொழுது இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அவள் மரித்த போன இயேசுவை பார்க்க வந்தாள். ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருந்தார். அவள் அழுது கொண்டு நின்றாள், கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது இயேசு வந்து, நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று அன்போடு கேட்கிறார். கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய கண்ணீரை துடைத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி கண்ணீரை துடைத்து அவளை ஆறுதல் படுத்தினார். இந்த பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு 7 பிசாசுகள் ஒரு காலத்தில் பிடித்து அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். கலிலேயா கடற்கரைக்கு அருகில் மக்தல்லா என்ற ஊர் இருக்கிறது. இன்றைக்கும் அதே பெயரில் அந்த ஊர் இருக்கிறது. இவள் அந்த ஊரை சார்ந்த ஒரு பெண். ஆகவே தான் மகதலேனா மரியாள் என்று அவள் அழைக்கப்பட்டாள். அவளுடைய ஊர் பெயரோடு சேர்த்து மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்பட்டாள். 7 பிசாசுகள் பிடித்து அவளை வாதித்து கொண்டிருந்தது. இயேசு ஒரு சமயம் அவள் மீது அன்பு கூர்ந்து இறக்கப்பட்டு அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார். பிசாசின் பிடியிலிருந்து அவள் விடுதலை பெற்றபடியால் இயேசுவின் மீது அவள் அன்பு கூர்ந்தாள். ஒரு தகப்பனை போல வந்து எனக்கு அற்புதமாய் விடுதலை கொடுத்தாரே என்று இயேசுவை தன் தகப்பனாக அவள் நேசித்து பற்றி கொண்டாள். ஆண்டவரும் அவளை தன் மகளாக நேசித்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தபடியினால் இயேசுவின் மீது அவளுக்கு அன்பு இருந்தது. இப்பொழுது அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறாள். இந்த இயேசு எனக்கு ஒரு தகப்பனாக இருந்தாரே, எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரே, அவரையே கொண்டு அடக்கம் பண்ணி விட்டார்களே, இனிமேல் நான் யாரிடத்தில் போவேன்? யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள்? யார் எனக்கு தகப்பனாய் இருப்பார்கள்? அவருடைய உள்ளம் அன்புக்காக ஏங்கி ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கண்ணீரை கண்டபடியினால் இயேசு கிறிஸ்து முதல் அவளுக்கு தரிசனமானார். அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, நீ ஏன் அழுகிறாய்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நான் உயிரோடு கூட இருக்கிறேன். என் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். மரியாளே என்று ஆண்டவர் அழைத்த போது இது பாசத்தோடு ஒரு என்னை அழைக்கிற என் தகப்பனுடைய சத்தமல்லவா என்று அறிந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே,
கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கண்ணீரோடு இருந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்து அவளை சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி, வேதனை, குறைவுகள் நிமித்தம் கண்ணீரோடு நாட்களை கழித்து கொண்டு இருக்கலாம். இரவிலே தலையணையை கண்ணீரினால் நனைத்து கொண்டு இருக்கலாம். தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாரத்தை உள்ளே வைத்துக் கொண்டு தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்காக மனதுருகுகிற தேவன், உங்களுடைய கண்ணீரை கண்டு இறங்குகிற ஒரு தேவன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த மகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தன்னை வெளிப்படுத்தினார். வேத புஸ்தகம் முழுவதிலும் பாருங்கள், எங்கெல்லாம் கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜனங்கள் கதறினார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதம் செய்தார். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது என்ற ஒரு மனிதன், தேவனை நேசித்த ஒரு மனிதன், தேவனோடு கூட உலாவின ஒரு மனிதன், ஒரு சமயத்தில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், சத்தர்கள் வந்து அபகரித்து கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதானாம். பலனில்லாமல் போகும் மட்டும் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழக்கும் அளவிற்கு அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ, என் மனைவி, பிள்ளைகளை நான் இழந்து நிற்கிறேனே, எனக்கு உண்டான எல்லாவற்றை நான் இழந்து நிற்கிறேனே என்பதாய் ஒரு அனாதையை போல தனித்து நிற்கிறேனே என்றவன் அழுதான். ஆண்டவர் அந்த அழகின் சத்தத்தை கேட்டார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும்படிக்கு செய்தார். ஒன்றை கூட அவன் இழக்கும்படி விட்டு விடவில்லை. இன்னைக்கு இழப்பின் நிமித்தமாய், ஐயோ, நான் இதை இழந்து போனேன், அதை இழந்து போனேன், சொத்துக்களை இழந்து போனேன், என்னுடைய செல்வத்தை இழந்து போனேன் என்று வந்திருக்கலாம். தாவீதின் கண்ணீரை கண்டு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏசாயா 38 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டான். ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா, எத்தனை மருத்துவர்கள் அவனுக்காக வரவழைக்கப்பட்டிருப்பார்கள். தேசத்திலே பிரபலமான வைத்தியர்கள் வந்து வைத்தியம் செய்திருப்பார்கள். ஆனாலும் காப்பாற்ற முடியவில்லை. இனி பிழைக்க முடியாது என்று சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ சமூகத்தில் மிகவும் அழுதான். ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான். அந்த கண்ணீரை கண்ட பொழுது ஆண்டவர் மனம் இறங்கினாராம். இவனுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று உடனே அவனுடைய மரண படுக்கையை மாற்றினார். அந்த நோய் படுக்கையை மாற்றி அற்புதமான சுகத்தை கொடுத்தார். கண்ணீருக்கு இறங்குகிற ஒரு தேவன் அவன். கண்ணீரை கண்டு மனது உருகுகிற ஒரு தேவன் அவன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் லூக்கா 7 அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்கள். அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, பாவியான ஒரு பெண், பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாவத்தினால் கரைப்பட்ட ஒரு பெண், பாவத்தை விட முடியாதபடி தவித்த ஒரு பெண், பாவத்தினால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், பாவத்தினால் சமாதானத்தை இழந்து போன ஒரு பெண். யார் என் பாவத்தை மன்னிப்பார்கள்? யார் எனக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலை தருவார்கள்? யார் இந்த அசுத்தத்தில் இருந்து என்னை மீட்டெடுப்பார்கள் என்று கலங்கின ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து அழுதாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போய் என்று அவளுடைய அசுத்தமான வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். அவருடைய பாவங்களை மன்னித்து சமாதானத்தினால் நிரப்பினார். உலகமே புறக்கணித்தவளை தன் மகளாக இயேசு அங்கீகரித்து மகிழ பண்ணினார். பாவிகளையும் மன்னித்து நேசித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவளுடைய கண்ணீர் அவளுக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு வந்தது. இயேசு மனம் இறங்கினார். யோவான் 11 அதிகாரம் 33 35 வசனத்தை பாருங்கள். இயேசு நேசித்த ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 பேர் உள்ள குடும்பம். லாசரு வியாதிப்பட்டு மரித்து விட்டான். இயேசு 4 நாட்கள் கழித்து அவன் அடக்கம் பண்ணி 4 நாட்கள் கழித்து வருகிறான். மார்த்தாளும் மரியாளும் அழுகிறார்கள், என் சகோதரன் மரித்து விட்டான், அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது, இனிமேல் என்ன செய்ய முடியும்? சரீரம் நாறிவிட்டது, ஆண்டவரே நீர் பிந்தியல்லவா வந்திருக்கிறீர் என்று அழுதார்கள்.
அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை கண்ட பொழுது இயேசு ஆவியில் கலங்கினார். இயேசு ஆவியில் கலங்கினார். என் பிள்ளைகள் அழுகிறார்களே, நான் நேசிக்கிற என் பிள்ளைகள் அழுகிறார்களே, என்னை நேசிக்கிற என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்களே. அந்த கண்ணீரை கண்ட பொழுது இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் ஆவியில் கலங்கினான். கண்ணீரை அடக்கி பார்த்தார். அழுகை அவரால் அடக்க முடியவில்லை. 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். மனிதனுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் கண்ணீர் வடிக்கிறதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாதபடி துயரமடைந்து கண்ணீர் விட்ட ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரும் கண்ணீர் வடித்தார். ஐயோ, இந்த பிள்ளைகள் அழுகிறார்களே என்றவர் கண்ணீர் வடித்தார். வெறும் கண்ணீரோடு அவர் நிற்கவில்லை. அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி மரித்து போன லாசருவை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். என கண்பானவர்களே, அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், கண்ணீரை கண்டு மனது உருகுகிற ஒரு தேவன். மகதலேனா மரியாள் அழுத பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ, இந்த பெண் அழுகிறாளே, என்னுடைய மகள் அழுகிறாளே, அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று இயேசுவுக்கு தரிசனமானார். இயேசுவுக்கு தரிசனமானார். இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள், யாரிடத்தில் நான் போவேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அழுத அந்த பெண்ணினுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் மனதை இறங்கி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவளுடைய கண்ணீரை துடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு யார் இருக்கிறாங்க, என் துன்பம் பாடுகள் யாருக்கு தெரியுன்னு கலங்குனீங்கல்ல, இயேசு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர். உடைய கண்ணீரை காண்கிறவர், உபத்திரவத்தை காண்கிறவர், உடைய வேதனைகளை காண்கிறவர். இப்போ அவரை நோக்கி நாம் செபிக்கலாம். நீங்க என்ன எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு செபிக்கும் போது உங்களுடைய வேதனை நீங்க கண்ணீர் மாற இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அவளுக்காக மனதுருகுகிற கர்த்தர் அல்லவா? அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா? அவருடைய உபத்திரவங்களை, பாடுகளை காண்கிற ஆண்டவர் அல்லவா? இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவருடைய நிந்தைகள் நீக்கப்படணும். அதற்காக ஒரு அற்புதத்தை நீர் செய்தே ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வியாதி வேதனை உண்டாக்குற பொருளாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். கடன் பிரச்சனை, வறுமை, பண பிரச்சனைக்கு நடுவில் என்ன செய்வதென்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அவருடைய தேவைகளை சந்தியும் ஒரு அற்புதத்தை செய்யும். கற்பத்தின் கனி இல்லாததனால் நிந்தை நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. உம்முடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படிக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. இதோ நீர் ஜெபத்தை கேட்டு தொடுகிறீர், அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.